Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம லீட் கோட் 75ல இருந்து 33rd ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். பிஃபோர் சால்விங் த ப்ராப்ளம் நம்ம கொஸ்டின் என்ன அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்னு பார்த்துட்டு தென் பைத்தான் கோடிங் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு போத் பைத்தான் அண்ட் ஜாவா கோட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல GitHub ரெப்போசிட்டரி லிங்க் இருக்கு. ஸோ நீங்க அதை கிளிக் பண்ணிட்டு லீட் கோட் 75ன்ற என்னோட ரெப்போசிட்டரியில அந்த கோட்ஸ்லாம் இருக்கு. நீங்க வேணும்னா அதை காப்பி பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கொஸ்டினோடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டெப்த் ஆஃப் அ பைனரி ட்ரீ. இது வந்து ஒரு ஈஸி லெவல் ப்ராப்ளம். Given the root of a binary tree, return its maximum depth அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. A binary tree's maximum depth is the number of nodes along the longest path from the root node down to the furthest leaf node. அதாவது ரூட் நோட்ல இருந்து லீஃப் நோட் இங்க இருக்க, அதாவது மேல ஸ்டார்ட் ஆகுதுல, இது வந்துட்டு ரூட் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் எண்ட் ஆகுறது அதுக்கப்புறம் எந்த டிவிஷனும் இல்லை அப்படின்னா அதை வந்து லீஃப் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லாங்கஸ்ட் பாத் எது அப்படின்றத கண்டுபிடிச்சு அதோடைய லென்த்தை வந்து நம்மள ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இங்க இருந்து இங்க போறது வந்து ஒரே ஒரு தான். அதே மாதிரி இங்க ஒன்று அண்ட் இங்க இருந்து இது கீழே டிவைட் ஆகுதுல. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது மட்டுமே 2 வரும் நம்மளுக்கு. தென் இது ஒன்று மொத்தம் 3 வரும். ஸோ லாங்கஸ்ட் லென்த் பார்த்தீங்கன்னா எய்தர் இப்படி போகலாம் இல்லை இப்படி வரலாம். ஸோ லாங்கஸ்ட் லென்த் 3 அப்படின்றத அவுட்புட்டில் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு சைடில் நல்லு அப்படின்றது இருக்கு, இன்னொரு சைடில் 2 அப்படின்றது இருக்கு. ஸோ நம்மளுக்கு எப்படி அவுட்புட் வரும்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று, தென் இன்சைட் நல்ல இருக்கனால நம்ம கால்குலேட் பண்ண மாட்டோம். அண்ட் இங்கே ஒன்று இருக்கு. ஸோ 2 டெப்த் இருக்கு. ஸோ அவுட்புட்டில் வந்து டெப்த், அதாவது அவுட்புட்டில் வந்து 2 அப்படின்றத நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம்ல இருக்கக்கூடிய எட்ஜ் கேசஸ் எல்லாத்தையும் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் வந்து எந்த வேல்யூவும் கொடுக்கல, நல் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம வந்து 0 அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணால் போதும். அண்ட் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் இருக்கு அப்படின்னா, இந்த சைடும் வேல்யூ கொடுக்கல, இந்த சைடும் வேல்யூ கொடுக்கல, ஒரே ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னா நம்ம 1 வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். அதாவது ஏதோ ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா 1 அப்படின்றத நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு சப்டிவிஷன் இருந்தா என்ன பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 பிளஸ் இன்சைடு லெஃப்ட் இன்சைடு ரைட்டு. ஸோ லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் எது மேக்ஸிமம் டெப்த் இருக்கோ, மேக்ஸிமம் டெப்த் ஆஃப் போத் லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் பார்த்துட்டு அதை வந்து நம்ம அந்த 1ஓட ஆட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா 1ன்றது காமனாக நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நோட் தான், ரூட் நோட் தான் 1 இருக்கும். ஸோ அதில் இருந்தால் நம்மளுக்கு சப்டிவைட் ஆகும்ல. ஸோ அதனால 1 வந்து நம்ம கொடுத்துட்றோம். அதோட மேக்ஸிமம் ஆஃப் லெஃப்ட் அண்ட் ரைட் டெப்த்தை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி அந்த 1 கூட ஆட் பண்ணி ஃபைனல் அவுட்புட் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து சிங்கிள் லைன் ஆன்சரோடையே முடிஞ்சிடும். இது வந்து ரிகர்சிவ் மெத்தடில் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க இதுக்கான பைத்தான் கோடிங் வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லீட் கோடோட அஃபிஷியல் வெப்சைட் குள்ள போய்க்கலாம். ஆல்ரெடி 32 ப்ராப்ளம் சக்ஸஸ்ஃபுல்லாக சால்வ் பண்ணி அதெல்லாம் வீடியோவா என்னோட பிளேலிஸ்டான லீட் கோட் 75ல அப்லோட் பண்ணிட்டேன். நீங்க இன்னும் அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோல 33rd ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம். சோ வாங்க அதை பார்க்கலாம். மேக்ஸிமம் டெப்த் ஆஃப் த பைனரி ட்ரீ, இதுக்கான பைத்தான் சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம क्वेश्चन வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அண்ட் எப்படி சால்வ் பண்றது, எட்ஜ் கேசஸ் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு எட்ஜ் கேசஸ், அதாவது எந்த நோடுமே இல்ல அப்படின்னா நம்ம டைரக்டா 0 அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணிடலாம். சோ அதுக்காக இந்த லைன் வந்து கொடுத்துக்கிறேன். இஃப் ரூட் இஸ் நன், அதாவது ரூட் வேல்யூ எதுவுமே இல்ல அப்படின்னா நம்ம வந்து ரிட்டர்ன் 0 அப்படின்றத கொடுத்துக்கலாம். எல்ஸ்ல, அதாவது மற்ற கண்டிஷன் ஒன்ஸ் வந்து ரூட் நோட் 1 இல்ல அப்படின்னா இந்த கண்டிஷன், எல்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா ஏதோ ரூட் நோட் இருக்கதான் போகுது. சோ அதுக்காக ரிட்டர்ன் 1 பிளஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி அது ஏன் கொடுக்குறேன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சோ கண்டிப்பா ரூட் நோட் கண்டிப்பா இருக்கும். சோ அதுக்காக தான் ரிட்டர்ன் 1 பிளஸ் நம்மளோட இதுல எது, அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட்ல எது மேக்ஸிமம் டெப்த் இருக்கோ அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இங்க ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கனால லெஃப்ட் டாட் மேக்ஸ் டெப்த் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். சோ லெஃப்ட் டாட் மேக்ஸ் டெப்த் ஆஃப் லெஃப்ட் நோடு. ஸோ லெஃப்ட் நோட்காக நான் வந்துட்டு ரூட் டாட் லெஃப்ட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இதே தான் ரைட்டுக்கும் வரும். ஸோ இதுல இருந்து மேக்ஸிமம் வேல்யூ எடுத்துக்கும். லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு இது ரெண்டுத்துக்குமே மேக்ஸிமம் டெப்த் எதுவோ அதை கால்குலேட் பண்ணி இந்த மேக்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். இது ரெண்டுத்துக்கும் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சி இங்க வச்சுக்கும். அண்ட் அதை 1ஓட ஆட் பண்ணிட்டு நம்மளுக்கு ஃபைனலா அவுட்புட் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு எரரும் இல்லாம எல்லா கேசஸுமே பாஸ் ஆயிடுச்சு. தென் கோடு வந்து நம்ம சப்மிட் பண்ணிடலாம். ஸோ சக்சஸ்ஃபுல்லா கோடுமே சப்மிட் ஆயிடுச்சு. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் கொரிஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க. So next video la paakalam. Until then, bye from me.